ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 17ஆம் அத்தியாயம். மகதத்தின் மீது யாதவர்களின் வெற்றியும் மகத மன்னன் ஜராசந்தனின் தோல்வியும். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பின்னர் பிரத்யும்னன் மீனின் சின்னத்தால் அலங்கரிக்கப்பட்ட கொடியை ஏந்தி மகதத்தை கைப்பற்ற கிரிவ்ரஜத்தை நோக்கி தனது படையுடன் உடனடியாக புறப்பட்டார். பகவான் ஸ்ரீஹரியின் மகனான பிரத்யும்னன் குறிப்பாக திசைகளை வெல்ல வந்திருப்பதை கேள்விப்பட்ட மகத மன்னர் ஜராசந்தன் மிகவும் கோபமடைந்தார். ஜராசந்தன் கூறினான், யாதவர்கள் அனைவரும் மிகவும் அற்பமானவர்கள், போருக்கு அஞ்சுபவர்கள், கோழைகள். அவர்கள்தான் இன்று பூமியை வெல்ல புறப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் ஞானத்தை இழந்து விட்டதாக தெரிகிறது. இந்த தீய ஆன்மா பிரத்யும்னனின் தந்தையான மாதவரே எனக்கு பயந்து தனது நகரமான வடமதுரையை விட்டு வெளியேறி கடலில் ஒளிந்து கொண்டார். நான் பலராமரையும் கிருஷ்ணரையும் பிரவர்ஷணகிரியில் வலுக்கட்டாயமாக எரித்து சாம்பலாக்கினேன். ஆனால் அவர்கள் வஞ்சகமாக தப்பித்து துவாரகையில் குடியேறினர். இப்போது நானே குஷஸ்தலியை தாக்கி அந்த 2 சகோதரர்களையும் உக்ரசேனருடன் அழைத்து வருவேன். கடலால் சூழப்பட்ட இந்த பூமியை யாதவர்கள் இல்லாமல் காலி செய்வேன். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதை கூறுகிறார் வலிமை மிக்கவர். கிரிவ்ரஜ நகரத்திலிருந்து 23 அக்ஷோகினி படையுடன் மன்னன் ஜராசந்தன் புறப்பட்டான். மகத மன்னனுடன் ஏராளமான யானை படைகள் வந்தன. அவற்றின் முகங்கள் பசுமூத்திரம், குங்குமம் மற்றும் கஸ்தூரி ஆகியவற்றால் வரையப்பட்டிருந்தன. அவற்றின் நெற்றிகளில் இருந்து போதை நீரோடைகள் வழிந்தன. ஐராவத குலத்தில் பிறந்த இந்த யானைகள் 4 தந்தங்களால் அலங்கரிக்கப்பட்டு அவற்றின் மூக்கால்கள் எண்ணற்ற மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்தன. மேகங்கள் தேவேந்திரனை அலங்கரிப்பது போல இந்த யானைகள் மகத மன்னனை அலங்கரித்தன. மன்னா, தேவர்களின் விமானங்களை போன்ற வடிவிலான எண்ணற்ற ரதங்கள், கொடிகள் பறக்கும் கொக்குகள் அமர்ந்திருந்தன. குதிரைகள் அசைகின்றன. அவற்றின் ஓய்வற்ற சக்கரங்களின் சத்தம் காற்றை போல வேகமான. பல்வேறு வண்ணங்களை கொண்ட போதையில் இருந்த குதிரைகள் தங்க பட்டைகள் மற்றும் கழுத்தணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவற்றின் முகடுகளும் தங்க தலைப்பாகை மற்றும் கைத்தாளங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கடிவாளத்தின் மேல் பகுதி ஒரு முகடுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கவசம் அணிந்து கேடயம், வாள் மற்றும் வில்லை ஏந்திய துணிச்சலான வீரர்கள் வித்யாதரர்களைப் போல அழகாக தெரிந்தனர். அவர்கள் அனைவருடனும் இணைந்து மகதத்தின் வலிமை மிக்க மன்னர் போருக்கு அணிவகுத்து சென்றார். மேள முழக்கங்களாலும் வில்லின் நாணல்களாலும் திசைகள் எதிரொலித்தன. பூமி நடுங்கத் தொடங்கியது. வீரர்கள் உதைத்த தூசியால் வானம் மூடப்பட்டிருந்தது. மிதிலேஸ்வரரே, ஜராசந்தனின் படை பேரிரைச்சல் அழிவு கடல் போல வலிமை மிக்கதாக இருந்தது. அதை கண்டு அனைத்து யாதவர்களும் ஆச்சரியம் கொண்டனர். மகத மன்னனின் பரந்த படையை கண்ட பகவான் பிரத்யும்னன் தனது வீரர்களுக்கு உறுதியளிப்பது போல் பயப்படாதீர்கள் என்று கூறி தனது சங்கத்தை ஊதினார். அதன் பிறகு வலிமை மிக்க ஆயுதமேந்திய சாம்பன் 10 அக்ஷோகினி படையுடன் மகத மன்னனை பிரத்யும்னனுக்கு முன்னால் எதிர்கொண்டார். அந்த போர்க்களத்தில் யானைகள் யானைகளுடனும் தேரோட்டிகள் தேரோட்டிகளுடனும் மோதின. குதிரைகள் குதிரைகளுடனும் கால் வீரர்கள் காலாட்படையினருடனும் மோதினர். மகதருக்கும் யாதவர்களுக்கும் இடையே கடவுள்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலானதை போன்ற ஒரு குறிப்பிடத்தக்க சிலிர்ப்பூட்டும் மற்றும் கடுமையான போர் நடந்தது. கையில் ஈட்டிகளுடன் சில குதிரை வீரர்கள் வெறித்தனமாக சென்று யானை சவாரி செய்பவர்களையும் யானைகளின் பிடரியில் அமர்ந்திருந்த பாகன்களையும் கொன்றனர். மின்னல் போன்ற கதிரியக்க சக்தியை பயன்படுத்திய மற்ற வீரர்கள் அதை எதிரி மீது பலமாக வீசினர். இந்த ஆற்றல் சக்திகள் கவச எதிரிகளை கூட துளைத்து பூமியில் மூழ்கின.
போர்க்களத்தில் கர்ஜிக்கும் பல வீரர்கள் தங்கள் தேர்களின் சக்கரங்களை தூக்கி எறிந்து சூரியன் மூடுபனியை கலைப்பது போல வீரர்களை சிதறடித்தனர். சிலர் கதாயுதங்கள், கோடரிகள், வாள்கள், கேடயங்கள், கத்திகள், ரிஷ்டி மற்றும் கூர்மையான ஆயுதங்கள், கத்திகள் ஆகியவற்றுடன் போரிட்டனர். வீரர்கள் யானைகள் மற்றும் குதிரைகளின் தலைகள் தரையில் விழுந்தன. கதாயுதங்கள் மற்றும் அம்புகளால் வெட்டப்பட்டன. அங்கு கையில் வாள்களுடன் போர் வீரர்கள் மட்டுமே பயங்கரமாக தோன்றினர். போருக்கு ஓடினார்கள். குதிரைகள் மற்றும் அவர்கள் குதித்து எதிரிகளை தாக்கினர். வீரர்கள் மீது விழுந்தனர். அவர்களின் கரங்கள் உடைந்தன. பல குதிரைகள் மீது விழுந்தன. அவர்களின் கழுத்துக்கள் அம்புகளால் வெட்டப்பட்டன. வித்யாதரர் மற்றும் காந்தர்வ சாதிகளை சேர்ந்த பெண்கள் தங்கள் கணவர்களை தியாகம் செய்த வீரர்களாகவும் அவர்களின் தெய்வீக சொர்க்கத்திற்கு ஏற்றவர்களாகவும் மாற்ற முயன்றனர். இதற்காக அவர்களுக்குள் கடுமையான மோதல்கள் வெடித்தன. மனிதர்களின் தலைவரே, பல நீதிமான்களான சத்திரிய வீரர்கள் எப்போதும் போரில் அலங்கரிக்கப்பட்டு போரில் தங்கள் உயிரை கொடுத்தனர். ஆனால் ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. அவர்கள் சூரிய மண்டலத்தை துளைத்து உயர்ந்த நிலையை அடைந்தனர். வட்ட பூமியில் அக்ரோபேட்களை போல சிம்சுமார சக்கரத்தில் நடனமாடினர். இவ்வாறு சாம்பனின் வீரமிக்க வீரர்கள் மகத படையை நசுக்கினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மீதான பக்தியால் தீமை அளிக்கப்படுவது போல அந்த படை அவர்களின் விழிகளுக்கு முன்பாகவே ஓடியது. சிலர் தங்கள் கவசங்களை வெட்டினர். மற்றவர்கள் தங்கள் வில்களை வீசினர். எண்ணற்ற வீரர்கள் தங்கள் வாள்களையும் ஈட்டிகளையும் எறிந்துவிட்டு ஓடினர். தனது படை ஓடுவதைக் கண்டு மகத மன்னர் தனது வில்லை முறுக்கி அனைவருக்கும் தனது பாதுகாப்பை உறுதி செய்து முன்னோக்கி வந்தார். பயம் கொள்ள வேண்டாம். ஜராசந்தன் தனது வில்லின் நாணால் தனது படையை முன்னோக்கி செல்ல தூண்டினான். ஒரு யானை ஒரு வில்லின் நாணால் ஓட்டுவது போல. அப்போது சாம்பன் வந்தான். போர்க்களத்தில் வலிமை மிக்க மகத மன்னனை 10 அம்புகளால் காயப்படுத்தினான். பின்னர் ஜாம்பவதியின் மைந்தனான சாம்பன் கடலில் பொங்கி எழும் அலைகளின் கடுமையான மோதலை போல எதிரொலித்த தனது வில்லை 10 அம்புகளால் உடைத்தான். பின்னர் வலிமை மிக்க ஜராசந்தன் மற்றொரு வில்லை எடுத்து சாம்பனின் வில்லை 10 முன்னோக்கி அம்புகளால் வெட்டினான். ஜராவின் மைந்தன் மகேந்திரன் 4 குதிரைகளையும் 4 அம்புகளால், கொடியை 2 அம்புகளால், தேரை 3 அம்புகளால், தேரை 1 அம்பால் கொன்றான். தனது வில் துண்டிக்கப்பட்டு குதிரைகளும் தேரையும் கொன்றதால் வலிமை மிக்க சாம்பன் தேரை விட்டு வெளியேறி மற்றொரு தேரில் ஏறினான். அவன் தன்னைத்தானே ஏற்றிக்கொண்டு மிகவும் கடுமையான வில்லை முறையாக ஏற்றினான். பின்னர் அவர் ஜராசந்தனின் தேரை 100 அம்புகளால் உடைத்தார். பின்னர் ஜராசந்தன் தனது தேரை விட்டுவிட்டு விரைவாக ஒரு யானையின் மீது ஏறினார். அந்த யானையின் மீது மகதனின் இருப்பு ஐராவதத்தில் இந்திரனின் இருப்பை போலவே கம்பீரமாக இருந்தது. ஜராசந்தனின் இதயம் கடும் கோபத்தால் நிறைந்தது. அவன் ஒரு பைத்தியக்கார யானையை சாம்பன் மீது ஏவினான். அதன் அங்கங்கள் விசித்திரமான வடிவங்களால் அலங்கரிக்கப்பட்டு பாதம், அந்தகம் மற்றும் யமன் போல பயங்கரமாக தெரிந்தன. அதன் தும்பிக்கையால் அரவ மன்னன் சாம்பனையும் அவனது தேரையும் தூக்கி சுத்தி 9 யோஜனைகள் தூரத்திற்கு எறிந்தான். மிதிலேஸ்வர மன்னரே, சாம்பனின் படையில் ஒரு பெரிய ஆரவாரம் எழுந்தது. பின்னர் பிரத்யும்னனின் பக்கத்திலிருந்து கடல் வேகமாக முன்னோக்கி சென்று உதயமலையிலிருந்து சூரியன் உதித்தது போல இருளை விலக்கி தனது படையை நோக்கி சென்றான். வாசுதேவரின் மைந்தனான கர்தன் ஜராசந்தனின் யானையை ஒரு குத்தினால் தாக்கினான். தேவேந்திரன் ஒரு உயரமான மலையை இடியால் தாக்கியது போல அவனது முஷ்டியால் தாக்கப்பட்ட யானை தரையில் விழுந்தது. அரசரே, அது உடனடியாக மரணத்திற்கு இரையானது. அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. பின்னர் ஜராசந்தன் எழுந்து நின்று மிகுந்த சக்தியுடன் தனது கதாயுதத்தை எடுத்து திடீரென்று அதை கதாயுதத்தில் மோதினான். அந்த நேரத்தில் வலிமை மிக்க போர் வீரன் இடியை போல கர்ஜித்தான். ஆனால் அந்த கதாயுதம் அவன் அடியால் சிறிதும் கலங்கவில்லை. அவன் உடனடியாக 1,00,000 எடையுள்ள கதாயுதத்தை எடுத்து சிங்கத்தை போல கர்ஜித்து ஜராசந்தனை தாக்கினான். மன்னா, அவனது அடியால் துயரமடைந்த
பிருஹத்ரதனின் மகனான வலிமை மிக்க ஜராசந்தன் எழுந்து நின்று கதாயுதத்துடன் சேர்த்து கதாயுதத்தை பிடித்து மிகுந்த கோபத்துடன் அதை 100 யோஜனை வானத்தில் எறிந்தான். பின்னர் அந்த வலிமை மிக்க கதாயுதமும் ஜராசந்தனை தூக்கி அவனை திருப்பி 1000 யோஜனை வானத்தில் வீசியது. மகத மன்னன் வானத்திலிருந்து விந்திய மலைகளில் விழுந்தான். வலிமை மிக்க ஜராசந்தன் மீண்டும் எழுந்து கதையுடன் போரை ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் சாம்பன் வந்தான். மகத மன்னன் ஜராசந்தனை பிடித்து ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை வலுக்கட்டாயமாக வீசுவது போல தரையில் வீசினான். பின்னர் மகத மன்னன் சாம்பனை ஒரு குத்தாலும் கதனை மற்றொரு குத்தாலும் தாக்கி போர்க்களத்தில் சத்தமாக கர்ஜித்தான். கதன் மற்றும் சாம்பன் இருவரும் அடிகளால் மயக்கமடைந்தனர். உடனடியாக போர்க்களத்தில் பெரும் ஆரவாரம் வெடித்தது. பின்னர் யாதவ மன்னன் பிரத்யும்னன் ஒரு அக்ஷோகினி படையுடன் உயர்ந்த கொடியுடன் கூடிய தேரில் வந்து பயப்படாதே என்று கூறி அனைவருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்தான். அவர்களை கண்ட ஜராசந்தன் 1,00,000 எடையுள்ள தனது கதாயுதத்தை எடுத்து காட்டு தீ போல யாதவ படையில் பாய்ந்தான். அரசரே, ஒரு வலிமை மிக்க யானை ஏராளமான தாமரை மலர்களை வேரோடு சாய்த்தது போல போர் வீரர்கள், தேர்கள், யானைகள் மற்றும் ஏராளமான சிந்தி குதிரைகளை வீழ்த்தினான். ஓடிப்போன ஜராசந்தனின் படையும் முழுமையாக திரும்பியது. யாதவ படையை எல்லா பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைத்து கூர்மையான அம்புகளை பொழிந்தான். யாதவ மன்னன் பிரத்யும்னன் அந்த போரில் அச்சமின்றி போரிட்டான். அவன் தன் வில்லை மீண்டும் மீண்டும் முறுக்கி எதிரிகளை அம்புகளால் வீழ்த்தத் தொடங்கினான். அதே நேரத்தில் எதுபுரியிலிருந்து பலதேவர் வந்தார். அவர் அங்கு அனைத்து நல்ல மனிதர்களின் பார்வையில் தோன்றினார். கோபமடைந்த வலிமை மிக்க பலராம சுவாமி மகதத்தின் பெரிய படையை முன்னால் இருந்து இழுத்து தனது கதாயுதத்தால் அவரை தாக்கத் தொடங்கினார். அவர்களால் கொல்லப்பட்ட தேர்கள், குதிரைகள், யானைகள் மற்றும் காலாட்படைகளின் தலைவர்கள் உடைந்து 100 யோஜனை வரை தரையில் இடிந்து விழுந்தன. அவர்கள் அனைவரும் இறந்து போனார்கள். அந்த நேரத்தில் கடவுள்கள் மற்றும் மனிதர்களின் எக்காளங்கள் ஒன்றாக ஒலிக்கத் தொடங்கின. தேவர்கள் பலராம சுவாமி மீது மலர்களை பொழிந்தனர். யாதவர்களின் சொந்த படை உடனடியாக சத்தமாக கத்தத் தொடங்கியது. அதன் பிறகு பிரத்யும்னன் முதலியோர் நிம்மதி அடைந்து பகவான் கம்பாலை பலதேவரை வணங்கினர். அரசரே, இந்த வழியில் பக்தவத்சலம் வலிமை மிக்க இறைவன் பலராம சுவாமி மகத மன்னரை தோற்கடித்து துவாரகைக்கு சென்றார். ஜராசந்தனின் புத்திசாலி மைந்தனான சகாதேவன் கிரி துர்க்கையிலிருந்து பரிசுகளுடன் வெளியே வந்து சம்பராரி பிரத்யும்னனின் முன் தோன்றினார். பிரத்யும்னனின் சக்தியை அறிந்திருந்ததால் அவர் பிரத்யும்னனுக்கு 1 மில்லியன் குதிரைகளையும் 2,00,000 ரதங்களையும் 60,000 யானைகளையும் வழங்கி அவரை வணங்கினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் நாரத முனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கிடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான மகத விஜயம் என்ற தலைப்பு கொண்ட 17ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.